Hi guys, welcome back to my channel. So if you first time பார்க்கறீங்கன்னா my name is Preeta. I make beauty lifestyle contents on YouTube. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு sunscreen review தான். நான் சம்மர் ஆகி இந்த இயர் நான் sunscreen review எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். So நான் வந்து Instagram scroll பண்ணும்போது வந்து Fay Beautyயோட இந்த sunscreen பார்த்தேன். ஸோ அவங்க வந்து சம் கிளியரன்ஸ் சேல் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ தாட் வை நாட் நம்ம வந்து வாங்கி வந்துட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் ஸ்பான்சர்ட் வீடியோ. ஸோ ரிவ்யூ பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேலட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த க்ரீனும் ஒயிட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த டிக்கா பார்த்தீங்கன்னா டிக்கு அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இது SPF 50 PA++++ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் தான் அண்ட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அண்ட் ஃபார் ஆல் ஜெண்டர்ஸ் அதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹவு டு யூஸ்மே கிளியராக கொடுத்துருக்காங்க. அப்ளை 2 to 3 pumps ஆஃப் த ப்ராடக்ட் ஆன் டு யுவர் ஃபேஸ் ஆர் பாடி ஃபார் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன். ரீஅப்ளை as often as you can. ஒரு 2 to 3 பம்ப் அப்ளை பண்ணுங்கள் மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷனுக்கு பாடியில் ஃபேஸில் எதில் வேணால். அண்ட் ஆல்சோ வந்து ரீஅப்ளை எவ்வளோ ஆஃபன் உங்களால் பண்ண முடியுதோ அவ்வளோ ஆஃபன் பண்ணுங்கன்னு இதில் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கிளியராக இங்கேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது எல்லாமே. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வீகன், க்ருவல்ட்டி ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ, ஆல்கஹால் ஃப்ரீ, டை ஃப்ரீ, எசென்ஷியல் ஆயில் ஃப்ரீ அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ. ஆக்சுவலாக வந்து இந்த சன்ஸ்க்ரீனில் எனக்கு இந்த ஒரு விஷயம் பிடிச்சது, எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து படிக்கிற லெட்டர்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை எசென்ஷியல் ஆயில் விச் இஸ் வெரி வெரி குட். பிகாஸ் வந்து என்ன மாதிரி சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துச்சுன்னா தலைவலிக்கும். ஸோ இட் இஸ் அ குட் திங். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600, பட் வந்து இப்போ கிளியரன்ஸ் போகிறதுனால 345 அந்த மாதிரி வருது. அண்ட் ப்ராடக்ட்குள்ளே போகலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து இந்த பம்ப் இருக்குது. ஒரு சில டைம் பம்ப் ஆகுது, ஒரு சில டைம் பம்ப் ஆக மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்போ பம்ப் பண்ணும்போது பம்ப் ஆச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டில் ப்ளூ டிண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதுவும் இருக்காது. பட் பார்த்தீங்கன்னா தெரியும் கைக்கும் இந்த கைக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல. இது அப்ளை பண்ணதுமே என்னோட ஸ்கின்னுக்கு வந்து டார்க் ஆகிடுது, பிரைட்டாக இருக்க மாட்டேங்குது. அப்ளை பண்ணதுமே ஸ்கின் லைக்காக இருக்க மாட்டேங்குது. ரொம்ப ஒரு மாதிரி டார்க் ஆக்கிடுது ஸ்கின்னை, ஆயிலியாக காட்டுது என் ஸ்கின்னை. ஸோ நான் வந்து கிளிப் கூட அட்டாச் பண்ணுறேன் நான் அப்ளை பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சுன்னு. அண்ட் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி டார்க் ஆகும்போது என்ன பண்ணுவேன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர். ஸோ இங்கே பாருங்கள், நான் கே பியூட்டியோட காம்பேக்ட் பவுடர் வச்சுருக்கேன். இந்த பவுடர் வச்சு நல்லா டேப் பண்ணி அந்த ஆயிலினஸை கேன்சல் பண்ணிவிட்டு அண்ட் வந்து கொஞ்சம் ஆப்வியஸாக காம்பேக்ட் பவுடர் கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்கும். அதனால அந்த ஸ்டிக் அந்த கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் போது நான் அப்ளை பண்ணும்போது அது நல்லா அதில் சிட் ஆகிடுது காம்பேக்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து இந்த அப்ளை பண்ண உடனே என் ஸ்கின் ரொம்ப டார்க்காக காட்டுது. சில பேருக்கு சில சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இதோட ஃபார்முலேஷன் பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஏஸ்தட்டிக்ஸ் ப்ராடக்டில் இருக்க எல்லா இதுவுமே அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பிடிச்சிருக்கு. பிராண்டோட டிரான்ஸ்பரன்சி நல்லா இருக்குது. ஃபார்முலேஷனுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளெண்டபிள் அண்ட் நோ ஒயிட் கேஸ்ட். பட் அகெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு மாதிரி ஒரு ப்ளூ டென்ட் கொடுக்குது அண்ட் என் ஸ்கின்னை வந்து ரொம்ப டல்லாக்குது அது. ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் ஐ பர்ச்சேஸ் இட் அகெயின். அண்ட் பேக்கேஜிங் வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை, அதனால் நான் பேக்கேஜிங் மாற்ற போகிறோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெட்டர் பேக்கேஜிங்கில் வந்து நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த பம்ப் சில டைம் ஒர்க்கே ஆகாது, ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பேக்கேஜிங் மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து வெயிலில் நின்னா அந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. லைக் ஒயிட்டாக ஸ்வெட் ஆகுது அந்த மாதிரி இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிரச்சனை, இது வந்து மேக்கிங் மை ஸ்கின் டார்க் அண்ட் பம்ப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது.